ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 7th இருக்கக்கூடிய காடுன்ற டாபிக் பற்றின ஷார்ட் நோட்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வர்ற பாடலான பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் பாடல் வந்து சுரதாவனால் எழுதப்பட்டது. இந்த பாடல் வந்து அவருடைய தேன்மலை அப்படிங்கிற நூலில் இருந்து இயற்கை எழில் அப்படிங்கிற பகுதியிலிருந்து வந்திருக்கு. இது வந்து கிளிக்கண்ணி அப்படிங்கிற பாவகையை சேர்ந்தது. கிளிக்கண்ணி அப்படிங்கிறது வந்து என்னென்னா, கிளியோட மொழி போல பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக அமையும் பாடல்கள். காடுன்ற சொல்லுக்கு இணையான சொற்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து என்னென்னா, சுரதாவோட இயற்பெயர் வந்து ராஜகோபாலன். இவரை வந்து சுப்புரத்தினதாசன் அப்படின்னும் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, இவர் வந்து பாரதாசன் மீது கொண்ட பற்றனால அப்படி பேர் வச்சிருக்காரு. ஸோ அதோட சுருக்கம் தான் வந்து சுரதா. ஸோ ஊமை பயன்படுத்தி கவிதை கூறுறதுல வல்லவர், அதனால் ஊமை கவிஞர் அப்படின்ற பேரும் இவருக்கு இருக்குது. இவரை வந்து கலைமாமணின்னு சொல்கிறாங்க, கவி மாமன்னர்னு சொல்கிறாங்க. இவருடைய நூல்கள் வந்து அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம், சிரிப்பின் நிழல், சிக்கனம், உதட்டில் உதடு, சூரும் சுண்ணாமும். இதில் வந்து தேன்மலை அப்படிங்கிற நூல் வந்து தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையோட சிறந்த நூலான விருதை வந்து பெற்றிருக்கு. இவர் பெற்ற மற்ற விருதுகள் என்னென்ன அப்படின்னா, கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, ராஜராஜன் விருது, பாவேந்தர் நினைவு பரிசு விருது, இதெல்லாமே வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இவர் நடத்திய இதழ்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, காவியம், இலக்கியம், ஊர்வலம், சுரதா. இவர் வந்து மற்றொரு பாரதி பிறந்து விட்டான் அப்படின்னு இவர் வந்து குறிக்கிறாங்க. அப்படி சொன்னவர் வந்து வா ராமசாமி. இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற சொற்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஈன்று அப்படிங்கிறது தந்து, கொம்பு வந்து கிளை, அதிமதுரம் அப்படிங்கிறது மிகுந்த சுவை, கழித்திட மகிழ்ந்திட, நச்சரவம் விடமுள்ள பாம்பு, விடுதி அப்படிங்கிறது தங்குமிடம். கிளிக்கண்ணி வகையான பாடல் வந்து பாரதியார் எழுதினது வந்து என்னென்னா இந்த பாடல். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரிடி. இந்த பாடல் வந்து நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது.